இன்றைய ஆத்மீக தேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்ததான மாதம். கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கின்றபடியால் இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அதன் இரட்சணியத்தையும் நன்மையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம். இன்று தினத்தின் தியானத்திற்காக எரேமியா 32:17 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தருக்கு அதிசயம் என்பது ஒன்றுமில்லை. அவரே காணக்கூடியதையும் காணக்கூடாததையும் சிருஷ்டித்த தேவன். சகலவற்றையும் தம்முடைய வல்லமை உள்ள கரத்தை கொண்டு ஆளுகை செய்து வழி நடத்துகிறதான தேவன். இதோ மனுஷனுடைய யோசனைகளை ஆராய்ந்து அறிந்து அவர் அவர்களுடைய பலனுக்கு தக்கதாக நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். இன்று உன் வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீயோ அவருக்கு உன்னை சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளிலே மன உற்சாகம் கொள்ளும் பொழுது என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்த வழி நடத்துவதை பார்க்க முடியும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகிலும் இக்காலத்தில் எங்கு பார்த்தாலும் மரண பீதியும் பலவிதமான கலக்கங்களும் ஆண்டவரே, தொழில் செய்ய முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடிக்கு ஆண்டவரே பல சரிவுகளும் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவனே, இதோ இருளின் நடுவிலும் போராட்டங்களின் நடுவிலும் உம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நீர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே இன்றும் அற்புதமாய் அவர்களை பாதுகாத்து உம்முடைய அதிசயத்தை கொண்டு அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.